சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சிட்டியோட அவுட்டர் பிளேஸில் ஒரு பழைய பங்களா இருக்குங்க. அந்த பங்களாவை பார்த்தீங்கன்னா ஜமீன் காலத்து பங்களா மாதிரி ரொம்ப பிரபலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அந்த காலத்தில் ரொம்ப கொடிக்கட்டி வாழ்ந்துருப்பாங்க போல். அந்த பங்களாவில் ஒரே ஒரு பாட்டி மட்டும் தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த பாட்டியோட பிள்ளைங்க பேர பசங்கள்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஊருக்கு 6 மாதத்துக்கு ஒன்ஸு இல்லைனா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க போல். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாட்டியை நீங்கள் தனியாக இருக்க வேணாம், எங்கள் கூட வந்துருங்க பாட்டின்னு சொல்லி அவங்க பல முறை கூப்பிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த பாட்டி அங்கே அமெரிக்காவுக்கு போக மறுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, என் கணவர் வாழ்ந்த வீட்டில் நான் இருக்கணும், என் உயிர் இங்கே தான் போகணும்னு சொல்லி சென்டிமெண்ட்லாம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க பாட்டியை பல முறை கூப்பிட்டோம், அவங்க வராதால் சரி பாட்டியோட பிடிவாதத்தை மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்புக்காக 2 செக்யூரிட்டியை அங்கே போட்டு போகிறாங்க. அந்த செக்யூரிட்டிலாம் காலையில் ஒரு செக்யூரிட்டி, நைட்டு ஒரு செக்யூரிட்டின்னு மாற்றி மாற்றி டியூட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை இவங்க அமெரிக்காவிலேருந்து டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த பாட்டி அந்த செக்யூரிட்டிகளை ஒரு நாளும் தன்னோட வீட்டுக்குள்ளே வர அனுமதித்து கிடையாது. ஏன்னா வீட்டில் விலையுயர்ந்த பொருள் நிறைய இருக்கிறதுங்கிறதால அதை திருட போயிட்டு நம்ம உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு யாரையும் நம்பாமல் அந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்கன்னு அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் பிரபலமாக தெரியும். இப்படி இருக்கும்போது அந்த பாட்டிக்கு ஒரு நாள் கண் பார்வை மங்கலான மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குதுங்க. ஐயோ நம்ம கண் பார்வை போயிட்டுருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு போயிட்டு அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு விவரத்தை சொல்கிறாங்க. எனக்கு இதுமாரி கண் பார்வை மங்கலாயிடுச்சுப்பா, எனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாமல் மாரி இருக்குது, நீங்கள் யாரோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா என்னால் வர முடியாது, நான் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒரு ப்ராப்ளம் வேறு இங்கே இருக்குது, நான் 2 மாதம் கழித்து வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு காவல் இருக்கிற செக்யூரிட்டி எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் நல்ல டைப்பு, அவர் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறேன்னு அவர்கிட்ட விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாட்டி இல்லைப்பா நீ தான் வரணும் அப்படின்னு சொன்னா அவன் இல்லை முடியாதுமா, நான் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து பார்க்குறேன், அந்த செக்யூரிட்டி ரொம்ப நல்ல டைப்பு, எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்கிறதால பாட்டிக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. சரி அந்த செக்யூரிட்டி உள்ளே கூப்பிட்றாங்க. செக்யூரிட்டி வந்தவன் அந்த பாட்டிக்கு பேச்சு கொடுக்காம வீட்டை பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அடடா இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பொருட்கள்லாம் இருக்குது, எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களாக இருக்குது, இதனால தான் அந்த பாட்டி யாரையும் உள்ளே விட மாட்டது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு பேச்சு கொடுக்காம நின்றுட்டுருக்கான். உடனே இந்த பாட்டிக்கு யாருப்பா அங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்கவும், நான் தான்ம்மா செக்யூரிட்டி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வந்த உடனே அங்கேயே நிற்கிற, பேச்சு கொடுக்காம நிற்கிற, திருட்டுத்தனம் மாரி பண்ணுறியே அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைம்மா என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதான் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சரி வாங்கம்மா ஐயா சொன்னார் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான்னு சொல்கிறாரு. சரிப்பா நல்ல டாக்டர் கூப்பிட்டு போ, எனக்கு என்ன செய்வே எது செய்வே தெரியாது, எனக்கு 4-5 நாளில் கண் தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இன்ன வரையும் யாரும் கண் பார்வை குறைபாடுன்னு போனதால் கண்டிப்பாக அவர் சொன்ன டைமில் கண் தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், ஆனால் போகணுன்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த கிளினிக்குள்ளே போகிறாங்க. அங்கே டாக்டர் அந்த பாட்டி கண்ணை பரிசோதனை பண்ணிவிட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சும்மா கண் கொஞ்சம் புறையோடின மாரி தான் இருக்குது, சரியாயிடும், ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு கண் தெரிஞ்சிடும்னு சொல்கிறான். 1 வாரம் டெய்லியும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது, ஐயோ வேணாங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்தது எனக்கு போதும் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன், நீங்கள் என் வீட்டுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும், அந்த டாக்டர் பாட்டி அப்படிலாம் யாருக்கும் பண்ணுறதில்ல, நான் ஒரு ஃபேமஸான டாக்டரு, என்னை நம்பி நிறையா பேஷண்ட்ஸ் வராங்க, நான் இப்படி உங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மற்றவங்களாம் என்னை தப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அந்த பாட்டி ரொம்ப கெஞ்சிரா, இல்லைங்க என்னை வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்னால், ஏன்னா எனக்கு அங்கே ரொம்ப பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்றேன், நீங்கள் கண்டிப்பாக அதை எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறா. உடனே அந்த டாக்டர் செக்யூரிட்டியை பார்க்குறாரு. என்ன செக்யூரிட்டி இப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டி அந்த டாக்டர் காதில் ஏதோ சொல்கிறான். சொன்ன உடனே அந்த டாக்டர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரிம்மா உங்களுக்கு பாவம் வயசானவங்க, உங்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் வரேன், வந்து பார்க்குறான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். அந்த பாட்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் டாக்டர் டான்னு வந்துடுறாரு. வந்துட்டு பாட்டி உங்கள் கண்ணை செக் பண்ணலாமா அப்படின்னோடனே, பண்ணுங்க டாக்டர்னா செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு. ஆமாம் பாட்டி, எப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக வாழ்கிறீங்க, நீங்கள் தனியாக வாழ்கிறதுக்கு பயமாக இல்லையா, உங்கள் பசங்கள் உங்கள் மேலே அக்கறை இல்லை போல இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டில் உங்களை தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே அந்த பாட்டிக்கு கலங்கிடுறாங்க. ஏன் பாட்டி அழுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை என் பசங்களுக்கு என் மேலே அக்கறையே கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, நான் தனியாக இங்கே வாழ்கிறேனே, யாராவது ஒரு ஆள் இருக்கலாம்ல
அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அவங்க பிஸ்னஸ்ஸு அவங்க பொழப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. நீங்களாவது என்னை கேட்டீங்களா டாக்டர், அதனால தான் எனக்கு கண் கலங்கிருச்சுன்னு சொல்லுவோன்னே, சேச்சே என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து என் பாட்டி மாதிரி, நான் உங்களுக்கு சீக்கிரமாக கண் பார்வை கிடைக்கிற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மேலே சகஜமாக தோள் மேலே கையை போட்டு பேசிட்டு வெளியே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்து கரெக்டாக வந்துடுறாரு. வந்து ட்ரீட்மெண்ட் தராரு. என்ன பாட்டி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எனக்கு தர்றேன், உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது பாட்டி அமைதியாக இருக்காங்க. ஏன் பாட்டி அமைதியாக இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டீங்க? என்னென்னா இல்லைங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் தர்றதை வந்து என் பசங்க நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு ஃபேமஸான டாக்டரும் வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க. நீ என்ன பொய் சொல்கிறியா, அப்போ காசெல்லாம் என்ன பண்ணுற, நீ விரயம் பண்ணுறியா, யாருக்கும் வேஸ்ட்டாக தெரியாது சொல்லி அந்த மேலே கோவப்படுறாங்க. நம்ப மாட்டாங்க டாக்டர். ஒன்று பண்ணுங்கள், என் ஃபோனை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு கொடுத்துருங்க, நான் என் பசங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், அப்போயே அதை நம்புவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரு ஐயோ அப்படியா, சரி இதில் என்ன இருக்குது பாட்டி, ஒரு செல்ஃபி தானேன்னு சொல்லி டாக்டர் ட்ரீட்மெண்ட் தர மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து வந்து பாட்டிட்டு கொடுத்துட்றாங்க. சரி பாட்டி இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு, நான் மறுபடியும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் டாக்டர் வராரு. வந்துட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, என்ன பாட்டி இன்றைக்கி 11ஆம் நாள், உங்களுக்கு கண் கண்டிப்பாக தெரியணும், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கேட்கும்போது பாட்டி சொல்கிறாரு, முன்ன விட இப்போ எனக்கு ரொம்பவே கண் போயிடுச்சு, நீ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண, எங்கள் கண்ணே தெரியல, எனக்கு வந்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணது தப்பாக பண்ணிட்ட, என் காசெல்லாம் பிடிங்கி என்னை வேஸ்ட் பண்ணிட்ட, நீ வந்து என் பசங்கள்கிட்ட நான் சொன்ன இது போல் நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போடுறாங்க, அதனால் எனக்கு என் பசங்களுக்கும் சண்டையாயிடுச்சு, நீ என்னையா ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு சொல்லி அந்த பாட்டி அந்த டாக்டர்கிட்ட கோவப்படுறாங்க. அந்த டாக்டர் பதிலுக்கு சொல்கிறாரு, பாட்டி நீங்கள் பொய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியாதா என் ட்ரீட்மெண்ட் பற்றி, என் ட்ரீட்மெண்ட்டை என்றைக்குமே ஃபெயிலியர் ஆனதில்லை, நான் வந்து சொன்ன நேரத்தில் சொன்ன டைமுக்கு அந்த கண்ணு தெரியணும், ஏன்னா என் ட்ரீட்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது பாட்டிக்கு கோவம் வந்துடுது. நீ பொய் சொல்கிறடா, ஏன் காசை பிடுங்கிறதுக்காக இப்படி வந்து என்னை இப்போ ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசப்படுவோம். அந்த டாக்டருக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. நீ இப்படியே சொல்லிட்டு இருக்கா பாட்டி, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லுவோன்னா, நான் உன்னை கண்டிப்பாக நான் கோர்ட்டில் மீட் பண்ணுவேன், நீ உன் மேலே கேஸ் போட போகிறேன்னு அந்த பாட்டி மிரட்டுறாங்க. அந்த டாக்டரும் என் ட்ரீட்மெண்ட் என்றைக்கும் பொய் ஆகாது, உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் வேணும்னே என் மேலே பழி சொல்கிறீங்க, நான் எங்கே வேணாலும் கேஸ் போடுங்க, நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் கோவமாக வெளியே போயிடுறாரு. அடுத்த ஒரு வாரத்தில் டாக்டருக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது. அந்த டாக்டர் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறார், என்னையா அது வயசான பொம்பளை வீட்டு தேடி கூப்பிட்றாங்க, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி போனால் நமக்கு இப்படி ஒரு பழியாக வந்து சேர்றது, சரி சும்மா விடக்கூடாது, நம்மளும் கோர்ட்டில் மீட் பண்ணி பேசிடலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீட் பண்ணி கேட்குறாங்க. ஜட்ஜியை சொல்கிறாங்க, டாக்டர் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் பிரபலமான கண் டாக்டர்னு தெரியும், ஆனால் ஒரு பாட்டி மட்டும் உங்கள் மேலே புகார் சொல்கிறாங்களே, இதுமாரி நீங்கள் காசு வாங்கிட்டு மோசம் பண்ணிட்டீங்க, கண் வந்து சரியாக தெரியல, ட்ரீட்மெண்ட் சரியாக தெரிலன்னு சொல்லி அவங்க உங்கள் மேலே புகார் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என் டாக்டர் சொல்கிறாரு, டாக்டர் என் ட்ரீட்மெண்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பாட்டிக்கு நான் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன், அவங்களுக்கு கண் தெரியறதுக்கான சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நீதிபதி ஐயா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி என்ன டாக்டர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நீதிபதி ஐயா அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு வந்தார், நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் அவர் ட்ரீட்மெண்ட் தரலைங்க சரியா, எனக்கு கண் இப்போ சரியாக தெரியல, அப்படியே தான் இருக்குது, நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்கணும்னு சொல்லுவோன்னே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக இருக்குது, பாட்டிக்கு இப்போ கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீதிபதியை கடுப்பாயிட்டு, பாட்டி நீங்கள் பொய் சொல்லாதீங்க, உங்கள் ரிப்போர்ட்டு பொய் சொல்லாது, பாருங்கள் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லையா உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கிற அந்த நீதி தேவதை மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி அடித்து சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா அந்த பாட்டி கண்ணு தெரியலங்குது, ஆனால் வலது பக்கம் வந்து நீதி தேவதை சிலை இருக்குதுன்னு சொல்லுது, எப்படின்னு சொல்லணும்னா ஜட்ஜிக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியமாயிடுது. உடனே நீதிபதியை கேட்குறாங்க, உங்களுக்கு கண்ணே தெரியலங்கிறீங்க, அப்புறம் வலது பக்கம் தான் அந்த நீதி தேவதை சிலை இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, என்ன தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுதுங்க, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் சொல்கிறாங்க. இப்படி கண்ணு தெரியும் போது ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயா எனக்கு இங்கே வந்தால் கண்ணு தெரியுதுங்க, எங்கள் வீட்டுக்கு போனால் கண்ணு தெரிய மாட்டேங்குது, அது என்னன்னு தெரில, நீங்கள் தான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இங்கே கண்ணு தெரியுது, வீட்டுக்கு வந்தால் கண்ணு தெரியலையா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாய்யா என் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருள்லாம் நிறையா அங்கங்கே மாட்டிருந்துச்சு, இப்போ எனக்கு உள்ளே போனால் எனக்கு அந்த பொருள்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இப்படி சூசகமாக பேசுகிறத நீதிபதியை புரிஞ்சுக்கிறாங்க. ஓ பாட்டி சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. என்னாச்சு பாட்டி ஏன் அப்படி சொன்னால் அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. டாக்டர் என் வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்போல்லாம் அந்த பொருள் இருந்துச்சு, இப்போ அந்த பொருள் இல்லை அப்படின்னு டாக்டர் கோவம் வந்துடுது. அப்போ உன் பொருளை நான் தூக்கிட்டு போயிட்டேனா,
என் மேலே சந்தேகப்படுறியா பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ தான் தூக்கிட்டு போயிட்ட, உன் மேலே தான் எனக்கு டவுட்டுன்னு சொல்லும்போது டாக்டர் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிடாது. ஐயா பார்த்தீங்களா, என் மேலேயே பழி சொல்கிறாங்க, நான் பரிதாபப்பட்டது தப்பாக போச்சே அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி, ஐயா பொறுமையாக இருங்க டாக்டர், விசாரிக்கலாம்னு சொன்னோன்னே, பாட்டி அவர் தான் அந்த பொருள் எடுத்துகிட்டு போனார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு உடனே அந்த பாட்டி வந்து ஒரு கவர் எடுத்து நீதிபதியாகிட்ட நீட்டுறாங்க. அந்த கவரை பிரித்து பார்த்த உடனே நீதிபதியாவுக்கு ஒரே ஸ்டாக்கு. ஏன்னா அவர் செல்ஃபி எடுக்கும்போது அங்கே இருக்கிற பொருள்லாம் ஒவ்வொரு பொருளும் அப்படியே மாட்டியிருக்கு. அதை வச்சு இந்த பாட்டி எவிடன்ஸ் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. டாக்டர், நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது இந்த பொருளாக இருந்துச்சு, இப்போ அந்த இடத்துல இல்லைங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு யாரும் அந்த பாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க போது அந்த பாட்டி உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக புகார் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த செல்ஃபியில் உள்ள அந்த ஃபோட்டோவில் உள்ள எவிடன்ஸ்லாம் பார்த்தா அங்கே பொருள் இருந்த மாதிரி தான் தெரியுது, இப்போ இல்லைங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா டாக்டர் வந்து முழிக்கிறாரு. ஐயோ, இந்த பாட்டி இப்படி ஒரு ட்ரிக்ஸ் வச்சிருச்சா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு ஒரு வழி இல்லாமல் வெளியே தெரிஞ்சால் நமக்கு என்ன அவமானம் ஆயிடும்னு டாக்டர் அந்த நீதிபதியாகிட்ட ஒத்துக்கிறாரு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த செக்யூரிட்டி சொன்னதால் எனக்கு வந்து கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. உண்மையிலுமே அங்கே போனால் விலை உயர்ந்த பொருள் இருந்துச்சு, அதனால் என் மனசு வந்து அலைப்பாஞ்சி அதை எடுத்துட்டேன். இந்த பாட்டி வந்து ட்ரிக்ஸ் பண்ணி என்னை இப்படி மாட்டி விட்டுருச்சு, இந்த பாட்டி ரொம்ப புத்திசாலி பாட்டின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாரு. நீதிபதி ஐயா அந்த பாட்டியோட புத்தி கூர்மையை நினச்சி, பாட்டி உங்களை மாரி தனியாக இருக்கிற வயசானவங்களாம் பெண்கள்லாம் இப்படி உஷாராக இருந்தால் எந்த திருட்டு போயாலும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எப்பவுமே விழிப்புணர்வாக இருங்கன்னு சொல்லி இந்த பாட்டிக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில் வயதானவர்களும் பெண்களும் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கான ஒரே பாதுகாப்பு அவங்களோட தன்னம்பிக்கையும் புத்தி கூர்மையும் தான் சொல்லலாம். அவங்க இது போல கதையை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையணும் நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள், உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.